என் தங்கப்பிள்ளையே, இன்று மீண்டும் ஒரு அதிசக்தி வாய்ந்த விடியலில் இந்த வராகி உன்னை சந்திக்க மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று வளர்பிறை பிரதோஷ நாள். அதுபோல இன்று ஸ்ரீ மீனாட்சி அம்மனினுடைய திருக்கல்யாண நாள். என் பிள்ளையே, இன்றைய நாள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுத்தக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பல நல்ல திருப்பங்களுக்கு நீ இப்பொழுதே தயாராக இருக்க வேண்டும். இன்று இந்த ஞாயிற்றுக்கிழமையில் என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற பல நல்ல விஷயங்களுக்கு இந்த வராகியானவள் நிச்சயமாக உறுதுணையாக இருக்கத்தான் போகின்றேன். என் குழந்தை, எந்த ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் சாதித்து விட வேண்டும், எந்த ஒரு உறவை கடைசி வரை உன்னோடு தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நினைத்து என் பிள்ளை அதற்கு ஏற்றாற் போல உன்னுடைய மனதினை நீ தயார் செய்து கொண்டிருந்தாயோ, அந்த விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாக்கி கொடுக்க வேண்டியது உன் அம்மா என்னுடைய பொறுப்பு என்பதனை நீ மறந்து விடாதே. நான் உனக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே சிறப்பாக செய்து கொடுக்க தயாராக இருக்கின்றேன். ஒரு பொழுதும் என் பிள்ளையினுடைய முகத்திலிருந்து வருகின்ற அந்த கண்ணீரை காண நான் விரும்பவில்லை. எனக்கு என் பிள்ளையினுடைய சந்தோஷம் மட்டும்தான் முக்கியமாக இருக்கின்றது. என் பிள்ளையே, இன்று இந்த நாளில் நீ உன் வாழ்க்கையில் சந்தித்திருக்கின்ற பல விஷயங்களுக்கு பதில் கிடைக்கப் போகின்றது. என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் நீ செய்ய நினைக்கின்ற ஒரு சில விஷயங்கள் இன்று உனக்கு தடங்களை ஏற்படுத்தி விட்டதே என்று நினைத்து வருத்தப்படாமல், அடுத்த நாள் நம் வாழ்க்கையில் மிக பெரிய நல்லது நடக்கும் என்பதனை நீ முழுமனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, வாழ்க்கையில் எத்தனை சந்தோஷம் மறைந்து கிடந்தாலும் அந்த சந்தோஷத்தை தேடுவதற்கு நேரம் இல்லாமல் தான் என் பிள்ளை நீ இது போன்ற கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். யாரையுமே வாழ்க்கையில் அத்தனை எளிதாக கேவலமாக நினைத்துவிடக்கூடாது. காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறிவிடும். புறக்கணிக்கப்பட்ட பலர் இந்த உலகத்தையே இப்பொழுதெல்லாம் உலுக்கி பார்த்தவர்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது. இன்று இந்த பிரதோஷ நாளில் நந்தி தேவரினுடைய அருளாசிகள் எல்லாம் என் பிள்ளைக்கு பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்று இந்த வராகி உனக்கு நிச்சயமாக மனம் மகிழ்ச்சியோடு வரத்தினை அள்ளி கொடுக்கின்றேன். என் தங்கமே, நீ முதலில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். உன் காதுபட உன்னை அவமதிப்போரின் கதறல் சத்தத்தை எல்லாம் நிச்சயம் ஒரு நாள் நீ உன் காதுபட கேட்பாய் என்பதனை எப்பொழுதும் உன் மனதிற்குள் ஓடவிட்டு கொண்டிருக்க வேண்டும். இந்த எண்ணம் இருந்தால் மட்டும்தான் உன் எதிரில் இருப்பவன் உன்னை கண்டு பயப்படுவான் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, எப்பொழுதுமே உனக்கு பின்னால் பேசுகின்றவர்களை பார்த்து நீ மனம் மகிழ்ச்சிதான் அடைய வேண்டும். ஏனென்றால் உன் முன்னால் பேசுவதற்கு தைரியம் இல்லாமல் தானே அவர்கள் உனக்கு பின்னால் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பயத்தை கண்டு என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சிதான் அடைய வேண்டும். என் தங்கமே, ஒருவன் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டிருந்தால் மட்டும் நீ எல்லாம் கிடைக்கும் என்று நம்பி அடிமையாக இருக்கின்றாயல்லவா? அப்படி அடிமையாக வாழ்வதை விட எதுவுமே வேண்டாம் என்று திமிராக வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும். உதட்டில் சிரிப்பும் மனதில் வஞ்சகமும் வைத்து வெளியே நல்ல பிள்ளை போல பழகும் எந்த உறவுமே உனக்கு வாழ்க்கையில் தேவை கிடையாது. எப்பொழுதும் உண்மையாக இருக்க வேண்டும். தனிமையாக இருந்தாலும் உண்மையாக மட்டும்தான் என் பிள்ளை நீ இருக்க விரும்புகின்றாய். என் தங்கமே, எப்பொழுதுமே இந்த உலகத்தில் சில நல்ல விஷயங்கள் அதற்கான கால நேரத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கும். உன்னுடைய புன்னகைக்கு பின்னால் இருக்கின்ற அந்த துக்கம்,
உன்னுடைய கோபத்திற்கு பின்னால் இருக்கின்ற அந்த அன்பு மற்றும் உன்னுடைய மௌனத்திற்கு பின்னால் இருக்கின்ற காரணம், இந்த 3 விஷயங்களையும் உன்னில் யார் ஒருவர் சரியாக கண்டுபிடிக்கின்றார்களோ அவர்களை மட்டும்தான் இந்த வாழ்க்கை முழுவதும் நீ நம்ப வேண்டும். நீ காரணமில்லாமல் எதையும் செய்யவில்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அறிவுரைகளால் இங்கு ஆளானவர்களை விட அலட்சியத்தால் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் அதிகம். போனால் போகட்டும், பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணி அடுத்ததை நோக்கி செல்கின்றவர்கள் இந்த வாழ்க்கையில் உண்மையில் இழந்தது அதிகம் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் பொய்கள் ஊர்வலமாகத்தான் வரும். உண்மை ஓரமாக நின்று வேடிக்கைத்தான் பார்க்கும். ஆனால் எல்லாம் சரியாகும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது போல எல்லாமே நடந்தேறும். என் தங்கமே, இந்த உலகத்தில் அழகானவர்களுக்கு பஞ்சமில்லை. ஆனால் அன்பானவர்களை காண்பதுதான் இங்கே பஞ்சமாக இருக்கின்றது. ஒருவர் மீது அதிகமாக அன்பை கொடுத்து அந்த அன்பினை பெற நினைக்க வேண்டும். யாரையும் அருவருத்து இங்கே ஒதுக்கக்கூடாது. அப்படி ஒதுக்கினாய் என்றால் அது நீ உனக்கே கொடுக்கின்ற மிக பெரிய தண்டனை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, எப்பொழுதுமே உன்னை சுற்றி நல்ல குணமுள்ள மனிதர்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாளை உனக்கு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் அவர்களிடத்திலிருந்து உனக்கான சரியான அறிவுரை கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். ஒருவரிடத்தில் ஒரு நொடி பழகினாலும் உண்மையாக பழகு. அந்த உண்மையானது மட்டும்தான் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் உன்னை நினைவில் வைத்திருக்க உதவும் என்பதனை என் பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, ஒருவருக்கொருவர் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கும் பட்சத்தில் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவருமே வெற்றியாளர்கள்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு செய்கின்ற மனம் இருந்தால் என் பிள்ளை நீ மிக பெரிய வெற்றியை பெற்றுவிட்டாய் என்பதனை புரிந்து கொள். யாரும் உனக்கு எந்த சான்றிதழும் தர வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னை பற்றி உனக்கு தெரியுமல்லவா, அது ஒன்றே போதும். என் பிள்ளையே, நிச்சயமாக அதிகமான மௌனத்தை யாரொருவர் வெளிக்காட்டுகின்றார்களோ அவர்களிடத்தில் அதிகமான சோதனை ஏதோ ஒன்று உள்ளே மறைந்து கிடக்கின்றது என்று அர்த்தம். என் தங்கமே, அப்படியானால் இது போன்ற சூழ்நிலையில் நீ எந்தவித எதிர்பார்ப்புகளும் இன்றி உன்னை துன்பத்தில் இருந்து தூக்கி விடுபவர்களை ஒரு பொழுதும் மறந்து விடாதே. அவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவிகளை செய்வதனால் கடவுளுக்கு நிகரானவர்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, எப்பொழுதுமே உன்னுடைய ஆசை என்ன தெரியுமா? சொந்தமாக ஒரு வீடு, தன்னுடைய சூழ்நிலைகளை புரிந்து நடந்து கொள்கின்ற ஒரு துணை, போதுமான வருமானம், கடனே இல்லாத ஒரு வாழ்க்கை. இதை மட்டும்தானே என் பிள்ளை நீ எதிர்பார்க்கின்றாய். நீ எதிர்பார்க்கின்ற இந்த விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்க எப்பொழுதும் தயாராக இருக்கின்றேன் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, எல்லா விதமான விஷயங்களிலும் இருந்து உன்னை காத்திட உன் அம்மா நான் தயாராக இருக்கின்றேன். பணத்தை போலத்தான் அன்பும் சிலரிடத்தில் இன்று இருக்கும், நாளை இருக்காது. என் பிள்ளையே, நீ செய்கின்ற பிழையை உன்னிடத்தில் யார் ஒருவர் சுட்டி காட்டுகின்றார்களோ அவர்கள்தான் உன்னுடைய வாழ்க்கையின் மீது அதிக அக்கறை கொண்டவர்கள் என்பதனை மறந்து விடாதே. நீ செய்கின்ற தவறை ஊக்குவித்து உனக்கு வாழ்க்கையில் நல்ல நிலை நடக்க முடியாமல் தடுத்து நிறுத்துகின்றவர்கள் எல்லாம் உண்மையானவர்கள் கிடையாது என்பதனை என் பிள்ளை புரிந்து கொள். தவறு செய்தால் சுட்டி காட்டி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும். இது போன்றவர்களோடு மட்டுமே என் குழந்தை எப்பொழுதும் நீ நட்பினை வளர்த்து கொள்ள வேண்டும். உனக்கு வாழ்க்கையில் அப்படி இருந்தால் வெற்றி என்பது என்றுமே உறுதியாக கொடுக்கப்படும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.